ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் சாலிட் சீரிஸோட டே 1. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி தான் கவனமா பாருங்க. உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றப்போ நீங்க படுக்க வச்சு ஃபீட் பண்ணக்கூடாது. நம்பர் 2, நீங்க கொடுக்குற ஃபுட் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடாது. நம்பர் 3, நீங்க வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணவே கூடாதுங்க. ஒரு பவுல்ல நம்ம ஃபுட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து அந்த குழந்தை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அது எப்பவுமே நடக்காதுங்க. நம்பர் 4, அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஃப்ளேவர்ட் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் ராகி கூழ் கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லியும் அதே ராகி கூழ் கொடுக்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ குழந்தை ஃபுட்டில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. நம்பர் 5, எங்கள் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த குழந்தையுமே நல்லா சாப்பிடாதுங்க. சாப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிறக்காக சாப்பாட்டில் வந்து சுகர் ஆட் பண்ணுறது, நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணவே தேவையில்லை. இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. குழந்தை வந்து அப்ரைட் பொசிஷனில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். உங்கள் குழந்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வித் சப்போர்ட், லைக் சைடில் வந்து ஃபீடிங் பில்லோ வச்சாலும் சரி, நார்மல் பில்லோ வச்சாலும் சரி, வித் சப்போர்ட்டோட ஒரு 5 மினிட்ஸ் உட்காடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணால் போதுங்க. ஃபுட் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கோ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஃபுட் வந்து செமி சாலிட் கன்சிஸ்டன்சி, ஒரு ட்ரிப்பி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்பர் 3, குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அந்த 6 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு த்ரெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் நிறையாவே இருக்கும். அது த்ரெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, குழந்தை வாயில் வந்து ஏதாவது பட்டுச்சுன்னா நாக்கை வச்சு வெளியில் துப்பிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்வாலோ பண்ணுறாங்களா, அவங்களால எந்த வித கஷ்டமே இல்லாமல் ஸ்வாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணுங்க. குழந்தைக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நீங்கள் வந்து ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்னா ராகி கூழ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நெய் ஊற்றிக்கோங்க. ஆப்பிள் பியூர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது கூட சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி எந்த வெஜ்ஜிஸாக இருந்தாலும் ஓகே. நெய்யில் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ குழந்தைக்கு ஃபுட் மேலே நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அவங்க வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே எந்த குழந்தையுமே நல்லா சாப்பிடாதுங்க. எங்கள் குழந்தையெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சாப்பிட்டோம். இப்போ குழந்தைக்கு 6 மந்த்ஸில் நீங்கள் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஆகுற வரைக்கும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இன்டியூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஸ்பூன் உங்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க, இல்லை சாப்பாடு வந்து கையில் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்க கிட்டேருந்து கோவப்படாதீங்க. அவங்க வந்து ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்கரேஜ் மெஸ்ஸி ஈட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு சீரிஸோட டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களை டே 2ல மீட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கள் சேனலில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஸ்டே டியூன்ட்.